ஒரே ஒரு தேனு தான் எடுத்தோம். 2 தட்டு நிறைய தேன் எடுத்தா தேனிச்சு சும்மா இருக்குமா? ஒரு 20 கொட்டு கொட்டுச்சு. அதை மறக்க வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட ஒரு அழகான சிரிப்பு, அதுலயே தேனிச்சு கொட்டுன வழி எல்லாமே மறந்து போச்சு. ஒரு 2 வாரமா ஒரு 2 பேரு சின்ன பிள்ளைகளுக்கு தேன் வேணும்பா, கொஞ்சம் மருந்துக்கு வேணும், கொஞ்சம் சுத்தமான தேன் எங்கே இருந்தா எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. நாங்களும் இந்த எடுத்தாரோம், தேன் எங்கேயுமே இல்லை, தேன் எங்கேயா பார்த்தா கண்டிப்பா எடுத்தாரோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். கடைசியில அவங்களே தேன் பார்த்துட்டு வந்துட்டாங்க. வீட்டு பக்கத்துல குப்பை தட்டுற இடத்துல தேன் இருக்குப்பா, இதை கொஞ்சம் எப்படியே எடுத்து கொடுத்துருங்கப்பா, நீங்க தேன் கூட எங்களுக்கு தரண்டா, இந்த எடுத்து கொடுத்தாலே போதும், சின்ன பிள்ளைல அங்க ஓடி தான் ஓடி விளையாண்டுட்டு இருக்கு, கொட்டிருமான்னு கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா தேன் எடுத்து வந்துடும் சொல்லிட்டு டீம் பசங்க கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே தேன் எடுக்க போயிட்டோம். கல்லுக்குள்ள தான் தேன் இருந்துச்சு, அடுக்கு தேன் தான் இருந்துச்சு. கல்லுல டீம் ஒருத்தன் கை தான் வச்சா 3 கொட்டு. தேன் கொஞ்சம் அதிகமா இருந்தா தேனிச்செல்லாம் கொஞ்சம் உக்கிரமா இருக்கும், அதனாலேயே கொஞ்சம் நிறைய கொட்டும். 20 கொட்டுக்கிட்ட கொட்டிச்சு. இருந்தாலும் ஓடக்கூடாது, தேனை எடுத்தாகணும்னு சொல்லிட்டு தேன் ஃபுல்லாமே எடுத்துட்டோம். 2 தட்டு நிறைய தேன் இருந்துச்சு. நிறையவே தேன் இருந்துச்சு. தேன் கேட்ட எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். 20 தேனிச்சு கொட்டுன வழியை மறக்க வைக்கிற மாதிரி இந்த சின்ன பொண்ணோட ஒரு சிரிப்புலேயே அந்த சந்தோஷத்திலே எல்லா வழியுமே மறந்து போச்சு.